வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம டிஎன்பிஎஸ்சியில் 2023 கேட்ட எல்லா கொஷின் பேப்பரில் இருந்தும் டாபிக் வைஸாக கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பர்சன்டேஜ். இந்த டாப்பிக்கில் இருந்து மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 2023 டிஎன்பிஎஸ்சியில் நடந்த எல்லா தேர்வுகளிலிருந்தும் மொத்தமாக ஒரு 40 கேள்விகள் கேட்டிருக்காங்க. நாம் அதை ஒரு வீடியோலையும் ஒரு 10 கொஷினாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஒரு உலோக கலவை 15% தாமிரத்தை கொண்டுள்ளது. 600 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை பெறப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கலவையில் 15% தாமிரம் இருக்குது. நமக்கு என்ன தேவை அப்படின்னா 600 கிராம் தாமிரம் தேவை. அப்போ ஒன்றும் இல்லை, இது ஆன்சர்லேருந்து பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக எப்படி பண்ணலான்னா கீழே இருக்கிற ஒன்றுத்துக்கும் 15% கண்டுபிடிக்கலாம். எதில் 15% நமக்கு 600 வருதோ அதுதான் ஆன்சர். அப்போ பாருங்கள், 15% 15/100 0 கேன்சல் ஆகிடும். ஈர்ப்பாஞ்சு 30 300 கிராம் தான் வருது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. இங்கே 15% 15/100 போட்டோம் அப்படின்னா 0 கேன்சல் ஆகிடும். 40 × 15 4 5 60 2 இன்னொரு 0 கரெக்டாக. அப்போ 600 கிராம். அப்போ 4000 கிராம் எடுத்தோம் அப்படின்னா, அதாவது 4 கிலோகிராம் எடுத்தோம்னா தான் அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 600 கிராம் தாமிரம் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி. அடுத்தது ரெண்டாவது கேள்வி பாருங்கள். ஒரு நகரத்தில் கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக அதிகரித்தது எனில் அதிகரிப்பின் சதவீதம் என்ன? அப்போ பாருங்கள், முதல்ல எத்தனை லட்சம் இருந்திருக்கு அப்படின்னா 5 லட்சம். அப்போ கீழே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா 5 லட்சத்தை போட்டுக்கிறோம். 5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் ஆயிருக்கு. அப்போ எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 3 லட்சம் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது அதிகரிப்பின் சதவீதம் தான். அப்போ மேலே என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா 3 லட்சம். சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. சதவீதம் என்னன்னு கேட்டாலே இன்ட்டு போட்டு என்ன போட்டுக்கணும் அப்படின்னா 100. அப்போ இங்கே பாருங்கள், இந்த 5 0 மேலே இருக்கிற 5 0 கேன்சல் ஆகிடும். 1 5 2 10 அந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ 3 2 6. அப்போ எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா 60% அதிகரிச்சிருக்கு. சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 3. 0.07% என்பது. இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. அவங்க கொடுத்துருக்கிறது 0.07%. நம்மள சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா இன்ட்டு போட்டு 100 போடணும், போன கேள்வி மாதிரி. இந்த கேள்வியில் அவங்களே சதவீதம் அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பையில் 100 போடணும். நம்ம புரியுதான்னு பாருங்கள். சதவீதன்ற சிம்பிள் கொடுத்துட்டாங்கன்னா பையில் 100. அப்போது பையில் 100 இருந்துச்சுன்னா மேலே புள்ளி 2 ஸ்தானம் முன்னாடி போகும். அப்போ புள்ளி இங்கே இருக்குது 1. 2வது ஸ்தானத்துக்கு நம்பர் இல்லை, அதனால் ஒரு 0 வச்சுக்கிட்டு ஒரு புள்ளியை சேர்த்துக்கலாம். ஒன்று இப்படி பண்ணலாம், அதாவது ஆன்சர் 0.0007 வரும். இல்லாட்டி அவங்க என்ன மாடலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த புள்ளியை எடுத்துகிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.07/100 இல்லையா, மேலேயும் கீழே 100ஆல் பெருக்கிறோம். ஏன்னா மேலே புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருக்கிறதால 100ஆல் பெருக்கணும்னா அது 7 ஆகிடும். கீழேயும் 100ஆல் பெருக்கணும் அப்படின்னா ஏற்கனவே 100 இன்னொரு 2 0 சேர்ந்துடும். அப்போ என்னவாயிடும் அப்படின்னா 7/10000. ஆப்ஷன் டி. இன்னொரு ஆன்சர் கொடுத்துருக்கணுன்னா அவங்க என்ன கொடுத்துருக்கலாம் அப்படின்னா 0007. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து வேறு ஏதாவது எக்ஸாமில் இந்த ஆப்ஷனை கொடுத்து கூட அவங்க கேள்வி கேட்கலாம். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 4. ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர்கள் ஆகும். தற்போது அதில் 30% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் அதில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை? மொத்தம் பார்த்தீங்கன்னா 50 லிட்டர். இப்போ 30% இருக்குது. மொத்தமாக 50% வரணும். 30 இருக்குது, 50 வரணும். அப்போ இன்னும் எவ்வளோ பர்சன்டேஜ் தேவை அப்படின்னா 20% தேவை. கரெக்டாக? அப்போ 20% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். மொத்தம் 50 லிட்டர். 50ல் 20% அப்படின்னா 50 × 20/100 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 2 10. அப்போ இன்னும் எத்தனை லிட்டர் போட்டால் போதும் அப்படின்னா 10 லிட்டர். நம்ம புரியுதா? 30 இருக்குது, மொத்தம் 50 வரணும். ஸோ பேலன்ஸ் இருக்குது, அந்த 20% மட்டும் நம்ம டைரெக்டாக கண்டுபிடிச்சிடுறோம். சரிங்களா? அடுத்து கேள்வி எண் 5. ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டை விலை ₹90 ₹50 குறைந்தது எனில் குறைவின் சதவீதம். அப்போ பாருங்கள், முதல்ல அமௌண்ட் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா ₹90. அப்போ 90 பையில் போட்டுக்கிறோம். அதை எவ்வளோவா குறைச்சிருக்காங்கன்னா ₹50 குறைச்சிருக்காங்க. அப்போ 90லேருந்து எவ்வளோ ரூபா குறைஞ்சிருக்கு அப்படின்னா ₹40 குறைஞ்சிருக்கு. அப்போ மேலே 40 போட்டுக்கிறோம். முன்னாடியே சொன்னோம் இல்லையா, சதவீதம்னு கேட்குறாங்க அப்படின்னாலே என்ன போட்டுக்கணும்? இன்ட்டு 100%. சரியா? அப்போ பாருங்கள், 0 கேன்சல் ஆகிடும். வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. 4 × 100 400 400/9. அப்போ பாருங்கள், 40ல் 4 9 36 4 மீதி ஒரு 4 மறுபடியும் 4 9 36 மீதி 4. அப்போ 44 4/9%. ஆப்ஷன் பி. ஓகேவா? 6வது கேள்வி பாருங்கள். 25 கிலோகிராமில் 3.5 கிலோகிராம் என்பது எத்தனை சதவீதம்? அப்போ மொத்தம் 25 கிலோகிராம். 25 கீழே போட்டுக்கிறோம்.
அவங்க கேட்டிருக்கிறது 3.5. ஸோ மேலே 3.5 எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. சதவீதம்னு கேட்டாலே என்ன போட்டுருவோம், இன்ட்டு போட்டு 100. பாருங்கள், 25 25 4 25 100. 3.5 4ஐயும் பெருக்கிறோம் அப்படின்னா 14.0ன்னு வரும். புள்ளிக்கு அப்புறம் 0 வந்தால் விட்டுடலாம். அப்போ எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 14%. ஆப்ஷன் பி. சரிங்களாம்மா. அடுத்தது பாருங்கள், பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான்மா. இன்னொன்று என்னென்னா, இந்த பர்சன்டேஜ் தான் நமக்கு அடுத்தடுத்து லாபம் நஷ்டம் தனி வட்டி கூட்டு வட்டிலாம் பார்க்குறதுக்கான ஒரு பேசிக்காக இருக்குன்றதால பர்சன்டேஜில் கேட்கக்கூடிய சம்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இன்னொன்று இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 கேள்விகள் கேட்டிருக்காங்க. போன வருஷம் நடந்ததே மொத்தமே 22 23 எக்ஸாம். அப்போ சராசரியாக ஒரு எக்ஸாம்லேயுமே பர்சன்டேஜ் டாப்பிக்லேருந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது இது நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரியா? 7வது கேள்வி பாருங்கள். ராம் வாங்கிய 36 மாம்பழங்களில் 5 மாம்பழங்கள் அழுகிவிட்டன எனில் அழுகிய மாம்பழங்களின் சதவீதத்தை காண்க. அப்போ பாருங்கள், மொத்தம் 36 மாம்பழம், அதில் எத்தனை அழுகிடுச்சுன்னா 5 அழுகிடுச்சு. அவங்க அதோட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. சதவீதம்னு கேட்டாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு என்ன போட்டுடலாம், இன்ட்டு 100%. பாருங்கள், 4ஆல் அடிக்கலாம். 9 நாங்க 36, இங்கே அடிச்சிங்க அப்படின்னா 25 நாங்க 100. அப்போ 5 × 25, 5 25 பெருக்கணுன்னா 125/9. அப்போ இவங்க புள்ளி வச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒரு இடத்துல இதே மாதிரி பையில் 9 வரும்போது கலப்பு பின்னமாக மாற்றி கொடுத்துருந்தாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெசிமலாக கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், 12ல் 9 9 மீதி 3 9 27 மீதி 8. அப்போது 80 80னா 8 9 72 மீதி 8. மறுபடியும் 8 9 72 மீதி 8. இப்படியே போயிட்டே இருக்கும். 13.888ன்னு போயிட்டே இருக்கும். அதை நம்ம எப்படி எழுதலாம், 13.89ன்னு எழுதலாம். ஏன்னா புள்ளிக்கு அப்புறமா இருக்கிற நம்பர் 5 விட அதிகமாக இருக்குன்னா முன்னாடி இருக்கிற நம்பரோட 1 சேர்த்துக்கலாம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க ஆன்சரில் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்ட்டு. 13.88ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 13.89ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 13.88ஓட முடிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல, நம்ம இதை சூஸ் பண்ணலாம். ஆனால் ஆன்சர் என்ன போகுது, 13.888ன்னு போய்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம எதை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா 13.89 தான் சூஸ் பண்ணணும். என்ன தப்புன்ற வாய்ப்பு இருக்குன்னா, நம்ம வகுத்து பார்த்தோன்னே 13.88ன்னு வருமா, டக்குன்னு இந்த ஆன்சரை டிக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அவங்க ரொம்ப அழகாக ஆப்ஷனை வச்சுருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் இதெல்லாம் கவனமாக பார்க்கணும். சரிங்களா? அடுத்ததாக 8வது கேள்வி. ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எனில் இதற்கு நிகரான ஒரே சமான தள்ளுபடி சதவீதத்தை காண்க. இப்போ இதில் பாருங்கள், ஒரு பொருளுடைய விலை என்னன்றதே சொல்ல, ஆனால் 2% மட்டும் சொல்லியிருக்காங்க, 25 20ன்ட்டு. இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலாவும் இருக்குது, அதுபடியும் ஆன்சர் பண்ணலாம். இல்லை அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 100 ரூபான்னு எடுத்துக்கலாம். நான் 2 விதத்தையுமே உங்களுக்கு சொல்கிறேன். பொருளுடைய விலையை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா 100 ரூபாய். அவங்க எதுவுமே சொல்லலை, பர்சன்டேஜ் பொதுவாக 100 பேஸ் பண்ணதுன்றதால 100 ரூபான்ட்டு. முதல்ல எவ்வளோ சதவீதம் தள்ளுபடி தராங்க அப்படின்னா 25% தள்ளுபடி தராங்க. கரெக்டாக? அப்போ 25% தள்ளுபடி தரதால் 100ல் 25% எவ்வளோ வரும், 25 தான். தள்ளுபடின்றதால மைனஸ் பண்ணுறோம். அப்போ 100லேருந்து 25 மைனஸ் பண்ணோன்னா 75. அதுக்கப்புறம் எவ்வளோ தராங்க அப்படின்னா 20% தள்ளுபடி தராங்க. அப்போ 75ல் 10%னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், 7.5. 20%னா 2ஆல் பெருக்கணும். அப்போ 75 2ஆல் பெருக்கணும்னா 15. அப்போ 75லேருந்து தள்ளுபடின்றதால 15 மைனஸ் பண்ணுறோம். 75ல் 15 போயிடுச்சுன்னா 60. பொருளோட விலை 100 ரூபா. இப்போ நான் எவ்வளோக்கு விற்கிறேன்னா 60 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போ எனக்கு எவ்வளோ தள்ளுபடி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம், 40 ரூபா தள்ளுபடி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் 40%. நீங்கள் ஆன்சர் 60 வந்துச்சுன்னா 60 சூஸ் பண்ணிடக்கூடாது பாருங்கள், அதை முதல்ல வச்சுருக்காங்க 60%ன்ட்டு. சரிங்களா? அதை கொஞ்சம் கவனமாக பண்ணணும். சரிங்களாம்மா? இது ஒரு மெத்தட். என்ன, எப்படி இந்த 100 ரூபான்னு எடுத்துக்கிட்டு அங்கேருந்து பண்ணுறது. சரிங்களா? இன்னொன்று, இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா. இங்கே 25% 20% அப்படின்னு வந்ததால் பிரச்சனை இல்லை. டக்கு டக்குன்னு நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த 100ல் 25 இவ்வளோ 20 இவ்வளோன்னு சொல்லிட்டோம். ஒரு 17% 16% வருது அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் இல்லையா? அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த நம்பர் கொடுத்தாலும் உங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, A + B - AB/100. AB அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அவங்க 2 தள்ளுபடி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏங்கிறது இங்கே 25%. அப்போ ஏவுக்கு 25 ப்ளஸ் பின்றது 2வது 20 மைனஸ் A × B 25 × 20/100. இங்கே பாருங்கள் 0 0 கேன்சல் ஆகிடும். 1 2 I 2 10 1 5 5 I 5 25. 25 + 20 45
45 - 5 40. இது டைரெக்டாக ஆன்சர் வந்துடும் பாருங்கள். இப்படியும் போடலாம். நீங்கள் ரெண்டுத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்பர் கொஞ்சம் இப்போ 18% 17% இருக்குன்னா நாம் முதல்ல சொன்ன மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப வேலை வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். ஃபார்முலா என்ன? a + b - ab/100. ஓகேவா? அடுத்ததாக 9வது கேள்வி. x% of x, அதாவது xின் x சதவீதம் என்பது 25 எனில் x என்பது xின் இல்லு அப்படிங்கிறாங்க, இங்கிலீஷில் ஆஃப்னு கொடுக்குறாங்க அப்படின்னா இன்ட்டுன்னு அர்த்தம். x% முதல் கேள்வியிலே சொன்னோம். பர்சன்டேஜ்ன்ற சிம்பிள் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா பையில் நாம் 100 போடணும். இதுதான் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25. அப்போ x × x என்னவாகும்? x² = 25 × 100. நமக்கு தேவை x தான். ஸ்கொயர் அங்கே போயிடுச்சு அப்படின்னா ரூட்டாக போகும். 25க்கு ரூட் எடுத்தோன்னா 5, 100க்கு ரூட் எடுத்தோன்னா 10. அப்போ I/10 50 அப்படிங்கிறது தான் இதற்குண்டான விடை. சரிங்களாமா? அடுத்து பாருங்கள் கேள்வி எண் 10. 3 இலக்க எண் ஒன்றின் 30% மதிப்பு 190.8. அதே எண்ணின் 125% மதிப்பு என்ன? அதாவது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30% அப்படிங்கிறது 190.8. நம்ம இது ஏற்கனவே நிறைய வீடியோஸ் அந்த டெட்டுக்கான வீடியோலாம் போடும்போது பார்த்தீங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கூட தாராளமாக நம்ம டெட்டுக்காக போட்டிருக்கக்கூடிய பழைய கொஷின்ஸ் எல்லாம் போட்டிருப்போம். அதையெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா பெரும்பாலும் எல்லாமே அதே 10th லெவல் தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 30%னா இந்த 30 நம்ம என்ன பண்ணிடலாம்? டிவைடில் அமைச்சிடலாம். அப்போ 190.8/30 இன்ட்டு அவங்க எத்தனை பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்கன்னா 125. அப்போ அதனால் இன்ட்டு 125 கேன்சல் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. பாருங்கள் 5ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 6×5 30, 25×5 125. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 1 6 3 18 மீதி 1 1 6 புள்ளி மீதி 4 8 48. அப்போ 31.8 இன்ட்டு 25 ரெண்டுத்தையும் பெருக்குனிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 795.0 வரும். புள்ளிக்கு அப்புறம் 0 இருந்தால் விட்டுடலாம். ஸோ 795 ஆப்ஷன் பி. புரியுதுங்களாமா? ஸோ லாஸ்ட் இயர் கேட்ட பர்சன்டேஜ் டாப்பிக்கில் முதல் 10 கேள்விகள் பார்த்துருக்கோம். மொத்தமாக அதில் 40 கேள்விகள் இருக்குது. அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு 10 கேள்விகள் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 வீடியோஸில் மொத்தமாக 40 கேள்வி முடிச்சிடலாம்.